கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 21:25, Matthew 21:25. யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ, மனுஷரால் உண்டாயிற்றோ, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்றென்று சொல்வோமானால் பின்னை ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக அவங்களுடைய நோக்கம் என்ன, இந்த மத தலைவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு கேள்வி கேட்குறார். யோவான் ஸ்நானகனுடைய ஞான ஸ்நானம் ஏன்னா அவங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிற பிடிக்கிறாரு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்று சொல்லக்கூடியதாக்கா அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். அவர் தான் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக காரியத்தை சொன்னார். எல்லாருக்கும் முன்னாடியும் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரகடனப்படுத்தினார். அப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு கேள்வி கேட்கல, ரொம்ப அழகாக நேர்த்தியாக கேள்வி கேட்குறாரு. இப்போ அவர் கொடுத்த கேள்வி என்ன? அவர் கொடுத்த ஞான ஸ்நானம் யாரால் உண்டாச்சு? தேவனால் உண்டாயிருச்சா, மனுஷனால் உண்டாயிருச்சா? தேவனால்னா தேவனுடைய அதிகாரத்தில், மனுஷன்னா மனுஷன்லேருந்து உண்டானுச்சு. ரெண்டுக்கு வேற நடுவில் ஒன்றும் கிடையாது. ஒன்று தேவன், இல்லைன்னா மனுஷன். அப்போது அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கணும்? யோவான் ஸ்நானன் கொடுத்தது தேவன்ட்டு இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கலை? ஏன்னா இப்போ அவங்களுக்குள்ளே யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லும்போது நம்ம தேவன்கிட்ட இருந்து உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஏன் அவன்கிட்ட அப்பா நீங்கள் ஏன் விசுவாசிக்கலைன்னு கேட்பார். இப்போ மனுஷன்ட்டு வந்ததுன்னு சொல்லி சொன்னால் சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன கேட்பாங்க? அவர் தேவன்கிட்ட இருந்து வந்த தீர்க்கதரிசி, நாங்கள் எல்லாருமே விசுவாசிக்கிறோம். அப்போ இங்கே என்னென்னா ரொம்ப அழகாக ஆவிக்குரிய முறையில் ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மை. அதே சமயத்தில் இது ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு கணக்கு பார்க்கக்கூடியது. இந்த காரணம் என்னென்னா அவங்க சத்தியத்தை எதிர்பார்க்கலை, சத்தியத்தை தேடலை. அவங்க என்ன, நம்ம எப்படி இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ அவங்களுடைய இந்த டயலமான்னு சொல்லுவோம்ல, இது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போவா அப்படியான்னு சொல்லுது. எதை காட்டுதுன்னா அவங்களுடைய இருதயத்தை காட்டுகிறது. அவங்க ஏன் அவங்களுக்குள்ளே யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, அவங்க யோவான் ஸ்நானகனை விசுவாசிக்கலை. அதே சமயத்தில் ஜனங்களுக்கும் பயப்படுறாங்க. இன்னொரு காரியம் என்ன பார்க்குறோம்? அவங்க ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, எல்லார் மேலே ஒரு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி. அதே சமயத்தில் ஒரு ஆவிக்குரிய முறையில் ஒரு குருட்டுத்தன்மை உள்ளவங்களாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தேவனுடைய காரியத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கேள்வி எதை காட்டுதுன்னா, அவங்க எந்த கேள்விக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுகிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை கேட்குறாரு தெரியுமா? அவங்க உள்ளான நோக்கம் என்ன? அவங்க இருதயத்தில் இருக்கணும்னு அவ்விசுவாசத்தை காட்டக்கூடியதாக. அதே சமயத்தில் யோவான் ஸ்நானகனுடைய தீர்க்க தரிசனமான அந்த ஊழியத்தையும் அவர்கள் நிராகரித்ததையும் காட்டக்கூடியதாக. அப்போ இங்கே என்னென்னா, இயேசு கிறிஸ்து அவங்களுடைய கேள்வியை அவாய்ட் பண்ணல, ஆனால் அவங்களுக்கு அது பதில் தெரியாத அளவுக்கு அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற குருட்டுத்தன்மையை காட்டக்கூடியதாக. அதனால தான் ஆவிக்குரிய அதிகாரம் யாருக்கு காட்டப்படுது? எப்போவுமே மனத்தாழ்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, பெருமையாக இருக்கிறவங்களுக்கு இல்லை. அப்போ அவங்க தேவனுடைய முன்னாடி வந்த வழியை ஆயத்தம் பண்ண வந்த ஒருத்தர் என்று சொல்லக்கூடிய யோவான் ஸ்நானகனை நிராகரிக்கும் போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவரால் அனுப்பப்பட்ட இரட்சகரையும் நிராகரிப்பாங்க. ஒரு பக்கத்தில் அவங்களுக்கு யோவான் ஸ்நானகனையும் நிராகரிக்கக்கூடாது, அதே சமயத்தில் மக்கள் முன்னாடியும் ஒரு மாதிரி போயிடக்கூடாது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, எப்பெல்லாம் மனிதர்களை குறித்த ஒரு பயம் இருக்கோ அப்பெல்லாம் ஆவிக்குரிய முறையில் ஒரு அசைய முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுரும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு போதகரோ ஒரு ஊழியக்காரனோ எப்பெல்லாம் ஜனங்களுக்கு தேவனை காட்டிலும் எப்பெல்லாம் பயப்படுறாங்களோ அப்பெல்லாம் அவங்க ஆவிக்குரிய முறையில் ஒரு கைகால் கட்டப்பட்டவர்களாய் மாறி விடுகிறாங்க.
நம்ம தேவனுடைய சத்தம் எது, தேவனால் அனுப்பப்பட்டவருடைய சத்தம் எது என்பதை மிக தெளிவாக பகுத்தறியக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத அது வெளிப்படுத்தட்டும். அப்போ நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த நாளில் நீங்கள் மனிதர்களை குறித்து பயப்படக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா, இல்லை தேவனுக்கு பயப்படக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? ஏன்னா மனுஷனுக்கு பயந்தீங்கன்னா அது ஆவிக்குரிய முறையில் உங்களை கட்டி போட்டு விடும். வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதோ தேவனை காட்டிலும் மனிதனுக்கு பயப்படாமல், மனித பயம் ஆண்டவரே ஆவிக்குரிய முறையில் கை கால்களை கட்டப்பட்டவர்கள் போல ஒரு ஒன்றுமில்லாத நிலைக்கு கொண்டு போய்விடும் என்பதை புரிந்து கொண்டு உமக்கு மாத்திரம் பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.